ஏ நமக. வணக்கம். 19/5/2025 அன்னைக்கு ராகு கேது பேச்சிருக்கு. ராகு மீனத்தில் இருந்து கும்பத்துக்கு வர்றார். கேது கண்ணிலிருந்து சிம்மத்துக்கு போகிறார். இவங்க ரெண்டு பேரும் இந்த கடிகார சுற்றில் போகாமல், மிச்ச கிரகங்கள் எப்படின்னா கடிகார சுற்று மாதிரி சுற்றும். இது அப்படி இல்லை, அதுக்கு எதிர்ப்புறமாக சுற்றும் சாயா கிரகங்கள். இந்த ரெண்டு பேர் பெயர்ச்சியில் ரெண்டு மகத்தான யோகங்களை உண்டு பண்ணிக்கிட்டு போயிடுறாங்க. அது என்னன்னு பார்ப்போம். அன்னைக்கு 8 கிரகங்கள், கிரகமாலிகா யோகம்னு ஒன்று உண்டாகுது 8 கிரகங்களால். அடுத்தது இந்த ராகு கேதுவுக்கு நடுவில் மிச்ச எல்லா கிரகங்களும் ஒரு பக்கம் இருப்பாங்க, இன்னொரு பக்கம் இருக்க மாட்டாங்க. சந்திரன் இருப்பார். நீங்கள் ராசியை நாங்கள் கொடுக்கும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா சந்திரன் மாத்திரம் வெளியில் இருப்பார். சந்திரனும் சூரியனும் வெளியில் இருந்தால் அது கணக்கில்லை. காலசர்பன் இது சூரிய சந்திரர்களுக்கு இந்த கணக்கில்லை. பஞ்சமகா புருஷர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி, இவங்க 5 பேரும் பஞ்சமகா புருஷர்கள்னு பேர். இந்த கிரகங்களில் யாராவது ஒருத்தர் வெளியில் இருந்தால்தான் இந்த காலசர்ப தோஷங்கிறது கிடையாது. இது தோஷம்னு எடுத்துக்கொள்ளப்படுகிறது. ஆனால் அது ஆக்சுவலாக ஒரு யோகம். அது எவ்வளவோ யோகங்களில் இது ஒரு மகத்தான யோகம். இந்த யோகம் தோஷம், ஏன்னா கெடுதல்களை செய்கிறதுனால நிறைய கெடுதல்களை பண்ணும். அதனால இது நமக்குன்னு இல்லை, மனிதர்களுக்குன்னு மாத்திரம் இல்லை, இவங்க ரெண்டு பேரும் உலகத்துக்கு கெடுதல்களை செய்வார்கள். தர்மம் நலிகிற இடங்களில் அந்த தர்மம் நலிவடையக்கூடிய இடங்களுக்கு தண்டனை கொடுப்பாங்க. ராகு கொடுப்பார், அதை உறுதிப்படுத்துவார். அதுக்கு மேலும் அதை குதிரை குப்புற தள்ளினது மாத்திரம் இல்லை, குழியும் பறிக்கும்னு சொல்கிறது. ராகு குப்புற தள்ளினா குதிரை மாதிரி இருந்து குப்புற தள்ளினா கேது குழியையும் பறிப்பார்னு சொல்கிறது. கேது தான் இருக்கிறதுலே டாப் மோஸ்ட் குரூர கிரகம். ராகு அப்படித்தான். இது நைசர்கிக பலம்னு இந்த 2 பேருக்கும் இருக்குது. இந்த பலத்தில் நிகரற்றவர்கள். சரி, இந்த கிரகமாலிகா யோகத்தை பற்றி நான் சொல்கிறேன். கிரகமாலிகா யோகம்ங்கிறது 5 கிரகங்கள் சேர்ந்தாப்பில் ஒரு ராசியில் இடைவிடாமல் இருந்தால், 5 ராசியிலையும் இடைவிடாமல் இருந்தால் அது கிரகமாலிகா யோகம். அதுக்கு ஓரளவுக்கு பலன் உண்டு. 6 கிரகம் இருந்தால் அதை விட அதிக பலன். 7 கிரகம் இருந்தால் உன்னதமான பலன். 8 கிரகம் இருந்தால் அதிக உன்னதம். 9ங்கிறது இப்போ இல்லை. அது எப்போ ஆகும் எப்போ வருங்கிறதெல்லாம் கணக்கு போடலை. அது வர்றபோது பார்க்கலாம். வந்தால் இதெல்லாம் ரொம்ப அபூர்வம். இந்த மாதிரியில் இப்போது 8 கிரகங்கள் கிரகமாலிகா யோகத்தை ஏற்படுத்துது. ராகு கேது பெயர்றதுனால இந்த யோகம் உண்டாகுது, இயல்பாக அமையுது. அவங்க முன்னே ஏற்படுத்தலை, இவங்க பயிற்சி மூலமாக இந்த யோகம் இயல்பாக உண்டாகுது. 8 கிரகங்கள் வரிசையாக இருக்கும், மகரத்திலிருந்து சிம்மம் வரைக்கும். 8 இடத்துல இருந்துருது. 12 ராசிகளில் 8 இடத்துல கிரகங்கள் இருக்குது. 4 இடத்த அவங்க பார்த்துடுறாங்க. அதாவது சுக்கிரன் சனி கன்னியையும், புதன் துலாத்தையும், சூரியன் விருச்சிகத்தையும், குரு தனுசையும் பார்த்துறாங்க. அப்போ 12 இடங்களும் எதுவுமே ஒரு காலியாக இல்லை, இருக்கிறாங்க. அப்புறம் பார்க்குறாங்க. 12 இடங்களையும் நிரப்புகிறாங்க. அதாவது இந்த நடுவில் இருக்கக்கூடியது பூமி. இந்த பூமியில் தான், இந்த பூமிக்கு மேலே தான் இந்த கிரகங்களெல்லாம் இருக்குது. இந்த மேலே இருக்கக்கூடிய ஆகாயத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் 8 கிரகங்கள் 9 கிரகங்களும் சேர்ந்து இந்த பூமிக்கு அலங்காரமாக ஒரு மாலை மாதிரி அமைகிறாங்க. அதுக்கு தான் கிரகமாலிகா யோகம்னு பேர். மாலிகான்னா மாலை, கிரகங்கள்னால ஏற்படக்கூடிய மாலை அப்படின்னு அர்த்தம். இது ரொம்ப பிரபலமான யோகம், ரொம்ப பிரமாதமான யோகம். இந்த யோகம் உண்டாகுது அன்னைக்கு. அது 2-3 நாளைக்கு இருக்கும். இது இந்த சர்பதோஷம், கால சர்பதோஷங்கிறது ஒரு பக்கம், ராகுவும் கேதுவுக்குள்ள ஒரு பக்கமாக கிரகங்கள் இருக்கிறது. இது ஒரு பிரபலமான யோகம். ஆனால் சாதனையாளர்களுக்கு இந்த மாதிரியான யோகம் இருக்கும். இதனால் நல்லதும் இருக்கும், சில தொந்தரவுகளும் இருக்கும், கெடுதல்களும் இருக்கும். இதெல்லாம் நான் விலாவாரியாக நான் அதுக்கப்புறமா சொல்கிறேன். ராசி வர்றபோது அந்தந்த ராசிக்கு உண்டான பலன்களை நான் விரிவாக சொல்கிறேன். 19/5/2025 அன்னைக்கு ஏற்படக்கூடிய ராகுகேது பயிற்சி இந்த கும்பராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். கும்பராசி இப்போது கிரகமாலிகா யோகத்தில் இருக்குது. காலசர்ப யோகத்தில் ராகுவே அங்கே இருக்கார். இந்த ராகு ஜென்ம ராசியில் இருக்கார். இது ஒரு இதுதான் கொஞ்சம் பின்னடைவுன்னு சொல்லிக்குவோம். அதை குரு பார்த்துடுறார். குரு பார்க்குறதுனால ஒன்றும் பெரிய இது இல்லை.
ஆனால் கிரகமாலிகா யோகத்தில் எதிர்பாராத நன்மைகள் வந்து வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு. அதனால தான் இந்த கிரகமாலிகா யோகத்தை பற்றியே பேசுகிறோம். இந்த கும்பராசி கிரகமாலிகா யோகத்தில் ஒரு ராசியாக இருக்குது, ராசியாகவே இருக்குது. இதுக்கப்புறம் இந்த வீட்டுக்குரிய சனி பகவான் அவர் விரையாதிபதியாகவும் இருக்கார், ராசிநாதனாகவும் இருப்பார், 2ல் இருக்கார். இந்த 2ல் இருந்து உச்சம் பெற்ற சுக்கிரனோடு சேர்ந்து அவர் வந்து இந்த ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தை பார்க்குறார். சனி அஷ்டமஸ்தானத்தை பார்க்குறதுனால கொஞ்சம் பின்னடைவு இருக்கும் பொதுவாக. ஆனால் சுக்கிரனோட உச்சம் பெற்றவனோடு சேர்ந்ததுனால ஒரு நன்மை, அந்த பின்னடைவுங்கிறது இருக்காது. இவர் இந்த இதை பார்க்குறாங்க, அதாவது அஷ்டமத்தை பார்க்குறாங்க. ஆனால் சனி யாருன்னா 12க்குரியவர், விபரீத ராஜயோகத்துக்கு சம்பந்தம் இருக்கக்கூடிய கிரகங்களாக இருக்காங்க இவங்க. அதனால் ஒரு அளவுக்கு விபரீத ராஜயோகம் உண்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரி, இந்த கும்பத்துக்கு 3ல் புதன்கிறது வந்து அவ்வளோ பெரிய விசேஷம் கிடையாது. அவர் வந்து எதை பார்க்குறாரு, 12, 11, 10, 9 பார்க்குறார். தகப்பனாருக்கு கொஞ்சம் பரவாயில்லைங்கிற மாதிரி இருக்கும், அவ்வளோதான். ஆனால் 4ல் சூரியன் இருக்கார். சூரியன் இந்த 4ல் இருக்கிறது வந்து அது பெருசாக ஒன்றும் இது இல்லை. ஆனால் ஆரோக்கியம், ஓரளவுக்கு ஆரோக்கியம் இருக்கக்கூடியது. வியாதியில் இருக்கக்கூடியவர்கள் மீள்றதுக்கு, ஹாஸ்பிட்டலில் இருக்கக்கூடியவர்கள் அதை மீண்டு வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் எல்லாம் இதில் இருக்குது. இதில் இதை விட ரொம்ப கடுமையான விஷயம் என்னென்னா, கேது வந்து 7ல் இருக்கார். இப்போ முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த கல்யாணத்தை வந்து இந்த கேது பேர்றதுக்கு 7ல் கேது வச்சு கல்யாணம் பண்ணுறதுங்கிறது கொஞ்சம் இதுதான். ஆனால் முன்கூட்டியே முடிவு பண்ணி இந்த காலங்களில் கல்யாணம் நடக்கணும் அப்படிங்கிறதோ, அதுக்காக வயசாகி போயிடும் 1.5 வருஷம் கழித்து அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களும் இதை வந்து கண்டிப்பாக காளகஸ்தியில் இந்த தம்பதிகளாக இருக்கக்கூடியவர்கள் கல்யாணத்தை பண்ணிட்டு கூட போய் 2 பேருமா ஒத்தாப்பில் இந்த தம்பதிகள் சர்வசாந்தி பண்ணிக்கணும். இது ரொம்ப முக்கியமான விஷயம். நான் நிறைய அனுபவங்களில் நான் பார்த்துருக்கேன். ஏன்னா 7ல் கேதுங்கிறது ரொம்ப ஒரு சிரமம், பயமுறுத்துறதாக நினைக்க வேண்டாம். அதை பற்றி முன்னாடி பிரீதியிலேயே சொல்லியிருக்கேன். இதை பார்த்துக்குங்க, இதை பார்த்து பண்ணுங்க. ஆமாம். இது அப்புறம் குரு வந்து இதில் பூர்வ புண்ணியத்தில் இருக்கார். தன்னுடைய வீட்டை தானே பார்க்குறார், அது லாபஸ்தானம். 2 தனஸ்தானாதிபதி லாபஸ்தானாதிபதியாக இருக்கார். இந்த குரு பார்க்குறதுனால இந்த லாபங்கள் உண்டாகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் எல்லாம் இந்த கும்பத்துக்கு பிரமாதம். தனலாபங்கள்னு சொல்கிறேன், பல விதங்கள்லையும் லாபம் உண்டாகும். இப்போ செவ்வாய் வந்து 6ல் இருக்கலாம். ஆனால் அவருடைய ஸ்திதி அந்த இடத்துல நீசனாகவும் நீசபங்கமாகவும் ராஜயோகமாகவும் மாறிக்கிட்டே இருக்கும். இந்த கோர்ட்டு கேஸு இதை முடிவு பண்ணுறதான விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் தள்ளி வைங்க. அனாவசியமான வம்பு, சண்டை வம்புகளுக்கு போயிட வேண்டாம். ஏன்னா ராகு அங்கே இருக்கார், அஷ்டமத்தில் கேது, 7ல் கேது, 6ல் செவ்வாய். இது வந்து ஒரு உகந்த இது கிடையாது. எதிர்ப்பு மனப்பான்மைகள் ஒவ்வொரு வீட்டில் வந்துக்கிட்டே இருக்கும். இதில் இருந்து நம்ம ரொம்ப பதவிசாக தப்பிச்சுக்கணும். இது முக்கியம், ரொம்ப முக்கியம். அது இப்போ வந்து சூரியன் இந்த 10ஐ பார்க்குறார். 4ல் இருந்து 10ஆம் இடத்தை பார்க்குறதுனால அவர் இடம் வந்து பரவாயில்லைங்கிறது மாதிரி இருந்தாலும் அவர் பார்க்குறார். 10 பார்க்குறதுனால அரசாங்க இனங்கள் அனுகூலமாக இருக்கிறதுக்கு, உத்தியோகம், அரசாங்க உத்தியோகம் கிடைக்கிறதுக்கு, அந்த உத்தியோகம் மேன்மை அரசாங்க ரீதியில் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் எல்லாம் இருக்குது. குரு வந்து இந்த 9 பார்க்குறார். தன்னுடைய ஒரு புண்ணியத்தில் இருந்து இந்த குரு வந்து 9 பார்க்குறார். அதனால் தகப்பனாருக்கு ஒரு விதத்தில் குரு பார்க்குறதுனால பெரிய தொந்தரவுன்னு ஒன்றும் சொல்ல முடியாது. இருந்தாலும் எச்சரிக்கையாக இருக்கணும். இது கொஞ்சம் பாக்கியங்கள் வந்து குருவால் ஏற்படக்கூடியதுக்கு பல வாய்ப்புகள் இருக்குது. இது மொத்தத்தில் எச்சரிக்கை கலந்ததாக இருக்கணும். திருமணம்தான் முக்கியமானது. இந்த திருமணத்துக்கு நீங்கள் வந்து இது நான் சொல்கிறத ரொம்ப கவனமாக எடுத்து நீங்கள் பண்ணுங்கள். திருமணம் பண்ணக்கூடியவர்கள் பண்ணிக்கிங்க, எந்த கவலையும் இல்லாமல் பண்ணிக்கிட்டு உடனடியாக 1 மாத காலத்துக்குள்ளே காளகஸ்தி போய் சர்வசாந்தியை பண்ணிக்கிங்க தம்பதிகளாக. இல்லைன்னா பலவித போராட்டங்களை நீங்கள் சந்திக்கிறது மாதிரி இருக்கும். இது வந்து நான் ஒன்றும் இதுவோ நான் ஒரு பெரிய ஞானி கிடையாது. என்னுடைய அனுபவங்களில் பல பேருக்கு நடந்ததுகள்லாம் நான் பார்த்து தான் நான் சொல்கிறேன். படித்ததும் அப்படித்தான். அதனால் ஒன்றும் பயப்பட வேண்டாம். பிரீதி பண்ணிட்டீங்கன்னா எல்லாமே தன்னால் மாறிட போகுது. உங்களுக்கு அனுகூலமாக மாறிடும் அந்த கிரகம், அவ்வளோதான். அதனால் செஞ்சு நல்லா இருங்க. ராகு கேது பயிற்சியினால் இந்த 12 ராசிகளுக்கும் ஏற்படக்கூடிய நன்மை தீமைகளை நம்ம பார்க்குறோம். பார்க்கும்போதே
பொதுவாக இவங்க வந்து பாவிகள், முழு பாவிகள், ரொம்ப பலவான்கள். அந்த 3, 6, 10, 11ன்னு சொல்லக்கூடிய உபச்சய ஸ்தானங்களில் இருந்தால் மாத்திரம் சுபபலன்கள் தருவாங்க. மிச்ச இடங்களில் இருந்தால் அந்த இடங்களெல்லாம் பாழாகும். ஒன்று பொதுவாக, இது பொது பலன். அதில் குரு அந்த சுப பார்வை, சுப சேர்க்கை இந்த மாதிரியெல்லாம் இருந்ததுன்னா நம்ம அதிலேருந்து தப்பிச்சுக்கலாம். சரி, இது எல்லாருக்கும் இருக்குமா அப்படின்னா அது நம்ம சொல்ல முடியாது. அதனால கிரகங்களுக்கு இந்த ராகு கேதுவுக்குன்னு பிரீதி ஸ்தலங்கள் இருக்குது. இந்த பிரீதியை பண்ணிட்டா நம்ம அதிலிருந்து விளைவிக்கலாம். பிரீதிங்கிறது என்ன? ஒரு வியாதி வந்தால் மருந்து சாப்பிட்றது. ஒரு காய்ச்சலே வந்திருக்கு, அதுக்கு ஒரு மருந்து சாப்பிட்றோம், ஒரு நாள் இருக்குது, 2 நாள் இருக்குது, முடிஞ்சிடுது, அதுக்கப்புறம் சரியாயிடும். இந்த மாதிரி தான் பல இது. ஒரு உதாரணத்துக்காக நான் இதை சொல்கிறேன். அந்த மாதிரி நம்ம பண்ணிக்கணும். இதில் நம்பிக்கை வேணும். நம்பிக்கையோடையும் ஸ்ரத்தையோடையும் செஞ்சால் தான் இந்த பிரீதி பலன் தரும். எல்லாம் தெய்வம். நம்ம முன்னோர்கள் வந்து இதெல்லாம் ரொம்ப அணித்தரமாக சொல்லி வச்சுருக்காங்க. அவங்க சொல்லியிருக்கிறது அவங்களுடைய அனுபவங்கள்லேருந்து வர்றது தான் நம்ம எடுத்துக்கிறோம். இதுக்கு முக்கியமான இடம்னு சொல்கிறது காளகஸ்தி. அது திருப்பதியிலேருந்து கொஞ்சம் தூரம், ஒரு 40 கிலோமீட்டருக்குள்ளே இருக்குது. அங்கே வந்து சுவாமி வந்து காளகஸ்தீஸ்வரர், அவர் ராகு அம்சமாக இருக்கார். அம்பாள் ஞான பிரசுனாம்பிகா அப்படிங்கிற அம்பாள் வந்து கேதுவனுடைய அம்சமாக இருக்கா. அந்த இடத்துல செய்யக்கூடியதுக்கு அந்த சர்பசாந்திங்கிறது, இந்த காலசர்ப தோஷத்துக்கு சர்பசாந்தி பண்ணணும். இந்த சர்பசாந்திக்கு ஒரு முறை இருக்குது. அதை இப்போ நான் சொல்லலை. நான் அடுத்த வீடியோவில் எல்லாத்துக்கும் எந்தெந்த இடங்களில் என்னென்ன மாதிரி பண்ணணுங்கிறத நான் சொல்கிறேன். பொதுவாக பொதுவில் தெரிஞ்சுக்கோங்க. காளகஸ்தியை விட்டிங்கன்னா இப்போ திருப்பாம்புரம் அப்படிங்கிற ஒரு ஸ்தலம் இருக்குது. அது கும்பகோணம் பக்கத்தில் இருக்குது. அந்த ஸ்தலத்தில் பண்ணலாம். ராகுவுக்கு கேதுவுக்கு பண்ணுறாங்க. இப்போ தான் முன்னாடி ரொம்ப சிம்பிளாக இருந்தது, இப்போ விமரிசையாக பண்ணுறாங்க. அதுக்கு கட்டணமெல்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் கேதுவுக்கு மாத்திரம், கேது கெட்டு போயிருக்கிறவர்களுக்கு மாத்திரம் கீழப்பெரும்பள்ளம்னு ஒரு ஸ்தலம் இருக்குது. அது பூம்புகார்கிட்ட இருக்குது. அந்த ஸ்தலத்தில் பிரீதி கீழப்பெரும்பள்ளம் அப்படிங்கிற ஸ்தலம் திருவெண்காட்டுக்கும் இதுக்கிட்ட இருக்குது. அதுக்கப்புறம் கும்பகோணத்துக்கு பக்கத்தில் திருநாகேஸ்வரம்னு ஒரு ஸ்தலம் இருக்குது. அது ராகுவுக்கு மாத்திரம் உண்டான பிரீதி. ராகு கிரகம் கெட்டு போயிருக்கோம். அதாவது ஒருத்தர் 5ல் இருப்பாங்க, ஒருத்தர் 11ல் இருப்பாங்க. 11ல் இருக்கிறவர் நல்லா இருக்காருன்னு அர்த்தம், உபத்திய ஸ்தானத்தில் இருக்கார். இந்த 5ல் இருக்கிறவருக்கு தான் தேவை. அது ராகுவாக இருந்தாலும் கேதுவாக இருந்தாலும் அதை பண்ணணும். இந்த மாதிரி தனிப்பட்ட இதுவாக இருந்துச்சுன்னா, ஒன்று திருநாகேஸ்வரம், கேதுவாக இருந்தால் அங்கே வந்து இது பண்ணணும், இந்த கேதுவுக்கு பண்ணணும். இந்த மாதிரி வரும். சரி, ரெண்டுமே சரியாக இல்லை அப்படிங்கிறத மாதிரி இருந்தால் ஸ்ரீவாஞ்சியத்தில் இப்போ அது புதுசாக செய்கிறாங்க. ஒரே விக்கிரகத்தில் ராகுவும் கேதுவும் இருக்கும். அந்த இடத்துலையும் இப்போ இடங்களை பார்த்து அவங்களும் பிரீதி பண்ணுறாங்க. மந்திரரூபமாக ஒரு யஜ்ஞம், சின்ன ஒரு இது மாதிரி பண்ணுவாங்க. அதை மந்திரரூபமாக பண்ணுவாங்க. இது இருக்குது. இதுக்கப்புறம் இந்த கதிராமங்கலம்னு இருக்குது. அது வந்து சூரியனார் கோயிலில் இருந்து இந்த திருக்கோடிக்காவலை தாண்டினதுக்கப்புறம் மயிலாடுதுறை போகிற மார்க்கத்தில் இருக்கும். ஒரு ஆர்ச் இருக்கும். அதுக்குள்ளே ஒரு 1.5 கிலோமீட்டர் போனால் கதிராமங்கலம். அது வனதுர்க்கை. அது ராகு பிரீதி. நீங்கள் இந்த ஃபாரின் போகணும்னு இருக்கக்கூடியவர்களுக்கு அது ரொம்ப முக்கியமான ஸ்தலம். இதெல்லாம் அனுபவ ஜோதிட இது. அது நான் பார்த்துருக்கேன். நிறைய பேர் அவங்கள பண்ண வச்சு ஃபாரினுக்கு போயிருக்காங்க, நல்லா இருக்காங்க. சரி, இந்த மாதிரி இடங்கள் இருக்குது. இதை ஞாபகம் வச்சுங்க. காளகஸ்தி, திருப்பாம்புரம், திருப்பாம்புரத்துக்கு அடுத்தபடி திருநாகேஸ்வரம் வச்சுக்கோங்க, கீழப்பெரும்பள்ளம் வச்சுக்கோங்க, ஸ்ரீவாஞ்சியம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து கதிராமங்கலம். ராகு பிரீதி மாத்திரம். இது என்னென்னா, ராகு தான் முதல்ல வந்து ராகு தான் ஆளை வந்து ஃபாரினுக்கு நகர்த்தணும். ஒரு அயல்நாட்டுக்கு போகணும்னா ராகு தான் அந்த கடல் கடந்து அனுப்பக்கூடியவர். அப்புறம் கேது அந்த இடத்துல எவ்வளவு நாள் தங்கிறது அப்படிங்கிறத கேதுனுடைய ஸ்திரத்தன்மை, அவருடைய பொசிஷனை வச்சு தான் இதை கண்டுபிடிக்க முடியும், எவ்வளோ நாள் இருப்பாங்க அப்படிங்கிறத. ஒரு உத்தேசம்தான் இது. ராகு கேது நல்லா இருந்தாங்கன்னா போவார், அங்கே தங்குவார். எவ்வளோ பேர் போயிருக்காங்க, லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் எல்லோரும் ஃபாரினில் இருக்காங்க நம்ம ஆட்கள், இந்தியாக்காரர்கள். அதனால் இல்லாமல் இல்லை. அவங்களுக்கெல்லாம் என்னென்னா இந்த ராகு கேதுனுடைய இதில் தான் அவங்க போகவே முடியும். சரராசி இதுக்கு பல கணக்கெல்லாம் இருக்குது, அதை பற்றி நான் இப்போ சொல்லலை. சந்திரனும் இதுக்கு ஒரு காரணமாக இருப்பார். இந்த மாதிரி இந்த இடங்களில் நீங்கள் பிரீதி பண்ணுறது மூலமாக சில தடைகள் விலகி ஃபாரினுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, கிடைக்காமல் இருக்கும். இதுகள்லாம் நீங்கள் பண்ணிங்கன்னா, நான் அந்த முறைகளெல்லாம் விவரமாக சொல்கிறேன். ஒன்றும் பெரிய சிக்கல் கிடையாது. இந்த காளகஸ்தி மாத்திரம்தான் கொஞ்சம் செலவு, ஒரு 2000-3000 ரூபா செலவாகக்கூடிய பிரீதி. தானங்கள் எங்கே பண்ணணும், மிச்ச இடங்கள் அப்படி கிடையாது. சின்ன இடங்கள், இந்த மிச்ச இடங்கள்லாம் சின்ன சின்ன முறைகள் தான்.
திருப்பாம்பரத்தில் இப்போ ஏதோ ஃபீஸ் வசூலித்து தட்சணை வாங்கிக்கிட்டு தான் அதை பண்ணுறாங்க. அதை பற்றி பின்னாடி பார்க்கலாம். இந்த இடங்களை ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் பிரீதி பண்ணினால் சாதாரணமாக இருக்கக்கூடிய, அதாவது இந்த காலசர்ப்ப யோகம்ங்கிறது தோஷமாக இருக்கும் 36 வயசு வரைக்கும். அதுக்கப்புறம்தான் அது அவன் அந்த ஜாதகரை விடுவிக்கும். அது வரைக்கும் 36 வயசு போச்சுன்னா அதுக்கப்புறம் என்ன ஆகும்? ஒன்றும் வாழ்க்கையில் நடு வயசை தாண்டும் போது இதுக்குள்ளே எல்லாமே கிடச்சிடணும். படிப்பு, உத்தியோகம், சம்பாத்தியம், குழந்தை பாக்கியம், என்னென்னமோ இருக்குது, கல்யாணமெல்லாம் இருக்குது. இவ்வளவு இருக்கும்போது இதுகளுக்கெல்லாம் தடை வந்துச்சுன்னா அது வாழ்க்கையை ரொம்ப சிரமம். அதனால் இது அனுபவ ரீதியாகவும் குருமார்கள் சொன்னபடியும் நான் இதை சொல்கிறேன். நீங்கள் இந்த பிரீதிகளை பண்ணுங்கள். பிரீதியை விவரமாக வேறொரு இதில் நான் சொல்கிறேன். அம்பாள் அனுக்கிரகம்.